பாலியல் புகார் சீமான் மீது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பாலியல் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் தான் சீமான். அப்ப நீங்க இங்க எங்கேயுமே பிரைடு எடுத்துக்கவே கூடாது. காவல்துறை அதை ஒட்டிட்டு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு 100 மீட்டர் தாண்டுவதற்குள்ளாகவே வீட்டுல இருக்கிற ஆட்கள் வெளியில வந்து அவருடைய பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிறவர், அவர் வீட்டுல பணியாட்களாக இருக்கக்கூடிய 2 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நோட்டீஸை கிழிக்கிறாங்க. உடனே காவல்துறை என்ன செய்யுது, நேரா நீங்கள் ஒரு பெண்ணை ஏமாற்றி இருக்கக்கூடிய குற்றவாளி, குற்றம் உங்கள் மீது நிரூபிக்கப்பட்டாலும் நீங்கள் குற்றவாளி தான். குற்றம் நிரூபிக்கப்படாமல் நீங்கள் அந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பல்வேறு வழிமுறைகளை கையில் எடுத்தாலும் நீங்கள் குற்றவாளியாகத்தான் பொருள் கொள்ளப்படுவீர்கள். நீங்க நிரபராதின்னு தீர்ப்பு வர வரைக்கும் அப்படித்தான். அப்ப சீமான் இப்ப என்ன சொல்றாரு, என் மீது நிரூபிக்கவே படல, நான் நேர்ல ஏற்கனவே ஆஜராகிட்டேன், என்னை எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறீங்க, ஏன் ஒரு தடவை தான் கூப்பிடணுமா, இன்னொரு முறை கூப்பிட்டா நீங்க வரமாட்டீங்களா, நீங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்றீங்க, ஏன் இந்த வழக்க நேர்மையோடு எதிர்கொள்ளாம இந்த வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை கையில் எடுக்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. சீமானே என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இந்த வழக்கை விசாரிக்கல, எடப்பாடி பழனிசாமி காலத்துல இந்த வழக்கு விசாரிக்கல, ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்துல மட்டும் இந்த வழக்கு வேகம் எடுக்குதுன்றாரு. முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலினுக்கு வேற வேலையே கிடையாதா? நீதிபதி தீர்ப்பு வாசிக்கல, இவர் மேனிபுலேட் பண்ற வேலையை செய்யறாரு. நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இந்த குற்றங்கள் எல்லாம் நடந்திருக்குமோ என்கிற சந்தேகம் எழுகிறது, எனவே இந்த வழக்கு விசாரிக்க உகந்த வழக்கு. இதுதான் நீதிமன்றத்தினுடைய கருத்து.